ரைட், எங்களோட 6வது கேள்வியில் நுணுக்குக்காட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி வந்துக்குது. இந்த கேள்வியில் என்ன விடயம்டா, எங்களோட இருவகையான நுணுக்காட்டி காணப்படுது. ஒன்று ஒளி நுணுக்காட்டியாக இருக்குது, இரண்டாவது இலத்திர நுணுக்காட்டியாக இருக்குது. இந்த ஒளி நுணுக்கு காட்டிக்கும் இலத்திர நுணுக்காட்டிக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு காணப்படக்கூடியதாக இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஒளி நுணுக்காட்டின்னு சொல்றது என்னென்னா, ஒளி கற்றைகளை குவிக்க செய்யப்பட்டு அங்கே பிம்பங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உருவாக்கக்கூடிய பிம்பம் என்ன செய்யும்டா, கண்ணாடி விலையினூடாகத்தான் போகக்கூடியதாக. ஆனால் இலத்திரனுக்கு காட்டில இலத்திரன் கற்றைகளை குவிக்க செய்து என்ன செய்யும்டா, வலிமையான காந்த இது பயன்படுத்தப்படுறதால அங்கே பிம்பங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. பிம்பங்கள் எங்களுக்கு என்ன செய்ய ஒளி நுணுக்காட்டில வெற்றி கண்ணால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இலத்திர நுணுக்காட்டில வெற்றி கண்ணால் அவதானிக்கவே முடியாது. அதால் தான் எங்களுக்கு நுண்வரையம் தேவையாது, மைக்ரோஸ்கோப் தேவை எங்களுக்கு. அடுத்து எங்களுக்கு உதாரணமாக ஒளி நுணுக்காட்டி எடுத்துக்கொண்டா எங்களுக்கு பார்க்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டா உயிருள்ள ஒரு பொருட்களை பார்ப்போம், உயிரற்ற பொருட்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களோட இலத்திர நுணுக்காட்டி என்ன செய்யும்டா, உயிரற்ற பொருட்களை மாத்திரம் தான் எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களை பொருட்களை உண்மையான நிறத்தை அவதானிக்கக்கூடிய ஒளி நுணுக்காட்டி காணப்படும். ஆனால் பொருட்களை உண்மையான நிறத்தை அவதானிக்க முடியாது என்ன செய்யும்டா, எங்களோட இலத்திர நுணுக்காட்டியாக இருக்கும். எங்களோட பொருட்களை சாயம் முழுவதற்கு எங்களுக்கு சாயங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பார உலோகங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பார உலோகங்கள் பயன்படுத்தக்கூடியதாக. இப்போ எங்களோட உதாரணமாக உருப்பெருக்கத்தை எடுத்துக்கொண்டா ரைட், ஒளி நுணுக்காட்டியில் மேக்சிமமான உருப்பெருக்கம் இருக்குது. மேக்சிமமான உருப்பெருக்கம் எவ்வாறாக இருக்கும்டா, 1 தர 1000 மடங்காக இருக்கும். ஆனால் எங்களோட இலத்திர நுணுக்காட்டியில் 5 தர 10 மடங்கு தான் எங்களோட உருப்பெருக்கமாக இருக்கும். மேக்சிமமாக இருக்கும். மேக்சிமமான எங்களோட பிரிவல் எடுத்துக்கொண்டா மேக்சிமமான பிரிவலு எடுத்துக்கொண்டால் உதாரணமாக இது 0.2 மைக்ரோமீட்டராக இருக்கும். இது எவ்வாறு இருக்கும்டா, 2 நானோமீட்டராக காணப்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் எங்களோட ஒளி நுணுக்காட்டிக்கும் இலத்திர நுணுக்காட்டியும் ஒரு வேறுபாடாக காணப்படுது. இலத்திர நுணுக்காட்டியை மிகவும் 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த 2 வகைப்படும். ஒன்று ஊடுகடத்தும் இலத்திர நுணுக்காட்டியாக இருக்கும், அளவிடும் இலத்திர நுணுக்காட்டியாக இருக்கும். இந்த ஊடுகடத்தும் இலத்திர நுணுக்காட்டிக்கும் அளவிடும் இலத்திர நுணுக்காட்டியான ஒரு வேறுபாடான ஒரு அட்டவணை தான் இங்கே தரப்பட்டிருக்கு. அதாவது ஊடுருவும் அந்த இலத்திரன்களால் தான் பிம்பங்கள் உருவாக்கப்பட்டால் அது ஊடுருவும் இலத்திர நுணுக்காட்டியாக இருக்கும். தெரிப்படைகிற அந்த இலத்திரன் காரணமாக ஒரு பிம்பம் ஒன்று உருவாக்கப்பட்டால் அது அழகிடும் இலத்திர நுணுக்காட்டியாக இருக்கும். உதாரணமாக இதை நாங்கள் என்ன செய்யணும்னா, களங்களில் காணப்படுற அகக்கட்டமைப்பு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அளவிடும் நுணுக்காட்டியில் என்ன செய்யும்னா, களங்களில் இருக்கிற மேற்புறமான ஒரு தோற்றம் ஒன்று இருந்தால் அந்த மேற்புறமான தோற்றங்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது எங்களுக்கு இருபரிமாணமாக இருக்கும். அதாவது 2Dயாக காணப்படக்கூடியதாக இருக்குது. அது எங்களை முப்பரிமாணமாக, அதாவது 3D அமைப்பில் நல்ல இதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இது எங்களுக்கு பார உலோகங்கள் மூலம்தான் சாயமிடப்படக்கூடியதாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பொன்னால் ஆன ஒரு மாதிரியான இதாக சாயமிடப்பட்டு காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யும்டா, மிக மெல்லிய மாதிரி தேவை. ஆனால் இதை விட இதுக்கு என்ன செய்யும்டா, ஓரளவான ஒரு மெல்லிய மாதிரி தேவைன்னு சொல்ல வராங்க. இது என்ன செய்யணும், நுண்ணிய இலத்திரன் கற்றைகள் தேவை. இதை விட இதுக்கு என்ன செய்யும்டா, மிகவும் நுண்ணிய ஒரு இலத்திரன் கற்றை தேவைக்கூடியதாக இருக்குது. இந்த சார்ட்டை எங்களுக்கு நினைவு கூடக்கூடும், எங்களுக்கு MCQ இலவாக ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்குது. ரைட், எங்களோட இந்த கேள்வியை பார்ப்போம். நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியான எது? முதலாக தந்திக்கிறாங்க, உருப்பெருக்கத்தினால் பிரிவலுவானது எல்லைப்படுத்தப்படுகிறது. இல்லை, இந்த கூற்றில் ஏன் பிழை? அதாவது பிரிவழிவினால் தான் என்ன செய்யும்டா, இந்த பிரிவழிவினால் தான் உருப்பெருக்கம் தான் என்ன செய்யும்டா எல்லைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கூற்று ஒரு மாறி தந்திக்கிறாங்க. ஆகவே இந்த கூற்று பிழையான ஆன்சராக இருக்கும். இரண்டாவது, ஊடுகடுத்தும் இலத்திர நுணுக்காட்டிகள் அடர்த்தியான சாயமற்றப்பட்ட கட்டமைப்புகள் அதிகளவு இலத்திரங்கள் விழக்கூடியதாக இருக்கும். ரைட், இதுபடி ஆன்சரை பார்த்தா இந்த ஊடுகடுத்தும் இலத்திர நுணுக்காட்டின்னு சொல்லுவது, இந்த இலத்திரன்னு சொல்வது அதாவது களங்கள் இருக்கிற அகக்கட்டமைப்பு எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இலத்திரங்கள் என்ன செய்யும்டா, அந்த அகக்கட்டமைப்பு ஊடாக என்ன செய்யும்டா அதிக அளவு இழக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பொதுவாக என்ன செய்யும், ஒரு அடர்த்தியாக ஒரு சாயமட்டப்பட்டதாகத்தான் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆக இதன் அடிப்படையில் என்ன செய்யும்டா, இந்த ஆன்சர் ஒரு சரியான ஒரு ஆன்சராகத்தான் இருக்குது. நாங்கள் அடுத்த ஒரு கேள்வியை ஆன்சரை பார்ப்போம். ரைட், இலத்திர நுணுக்காட்டிகளில் இலத்திரன் கற்றைகள் குவிய செய்யப்பட கண்ணாடி விலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இல்லை, இலத்திர நுணுக்காட்டிகள் என்ன செய்யும்டா, கற்றைகளை குவிக்க செய்வதற்கு எங்களுக்கு கண்ணாடி வில்லைகள் என்ன செய்யும்டா பயன்படுத்தப்படுறது இல்லை. எங்களுக்கு எது பயன்படுத்தப்படுதுண்டா, எங்களுக்கு வலிமையான காந்தங்கள் தான் எங்களுக்கு
குவிக்க செய்வதற்கு பயன்படுத்தப்படுறது. அதை தவிர இது எங்களுக்கு பயன்படுத்தப்படுறது இல்லை. ரைட், 4வது ஆன்சர் பார்ப்போம். அளவிடும் இலத்திரன் நுணக்காட்டிகளில் அதிகளவு இலத்திரன்கள் மாதிரியினால் அகத்துறிஞ்சப்படுகிறது. அதாவது இந்த அளவிடும் இலத்திரன் நுணக்காட்டியின் ஊடாக என்ன செய்யும்டா, மாதிரியின் ஊடாக என்ன செய்யும்டா, இலத்திரங்கள் அகத்துறிஞ்சப்படுறது இல்லை. ஏன் அகத்துறிஞ்சப்படுறது இல்லைண்டா, அங்கே தெரிப்படையக்கூடிய இலத்திரன்கள் தான் உருவாகக்கூடியதாக காணப்படுறதால அங்கு அகத்துறிஞ்சப்படுற வேடு வந்து பிழையானதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 5வது ஆன்சர் பார்ப்போம். உருப்பெருக்கம் என்பது பொருள் ஒன்றின் உண்மையான பருமனுக்கும் அதன் பிம்பத்தின் பருமனுக்கும் இடையிலான ஒரு விகிதமாகும். இல்லை, அதாவது உருப்பெருக்கம் என்பது என்ன விடயமெண்டா, எங்களோட பொருள்ற இருக்கின்ற பிம்பம் தானே. இப்போ பொருள்ற காணப்படுகின்ற பிம்பத்திற்கும் அதன்ற காணப்படுற உண்மையான பருமனுக்கும் இடையிலான ஒரு விகிதம் தான் எங்களோட ஒரு உருப்பெருக்கமாக இருக்கும். இதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு உண்மையான பருமனிற்கும் அதன் பிம்பத்துக்கும் இடையிலான விகிதம் சொல்லக்கொள்ள அந்த இது பிழையாக இருக்குது, மாறி வரக்கூடியதாக இருக்கும். எங்களோட பொருள்ற பிம்பத்தின் கீழ் உண்மையான பருமனுடைய விகிதம் தான் எங்களோட உருப்பெருக்கமாக இருக்கும். ஆன்சர் வந்து 2வது ஆன்சராக காணப்பட போகுது. எங்களோட 7வது கேள்விக்கு போனால் புன்வெற்றிடம் தந்து போட்டு, அதாவது இங்கால பக்கம் ஒரு தரம் ஒன்று தந்து போட்டு அங்கால பக்கமான ஒரு சரியான ஒரு கூற்றை ஒன்று தெரிய சொல்கிறாங்க. முதலாவது புன்வெற்றிடம் எடுத்துக்கொண்டால் புன்வெற்றிடமாக சமிப்பாட்டில் உதவக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறான். ரைட், புன்வெற்றிடம் சொல்லக்கூடியதுன்னா எங்களுக்கு உணவு புன்வெற்றிடம் காணப்படக்கூடியதாக இருக்குது, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுவாறான 2 வகையான ஒரு புன்வெற்றிடங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது. இதன் அடிப்படையில் எங்களோட புன்வெற்றிடம் தொழில் என்னென்னா, எங்களோட களங்களில் இருக்கின்ற நீர் சமநிலை பண்ணக்கூடியதாக இருக்கும், களங்களில் விரைப்புத்தன்மையத்தையும் ஆதாரத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கும், சாற்று நிறப்பொருட்களை கொண்ட சில தாவரங்கள் நிறத்தை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும், சமிப்பாட்டில் உதவக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீரையும் பிற பதார்த்தங்கள், வெள்ளங்கள், அயன்கள் போன்ற நிறப்பொருட்கள் போன்றவற்றை சேமிக்கக்கூடியதாக பயன்படுத்தக்கூடியதாக அந்த புன்வெற்றிடம் இருக்குது. புன்வெற்றிடம் நான் சொன்னபடியே மைய புன்வெற்றிடம் தான் இந்த வாரண தொழிற்பாடை நிகழ்த்துது. மைய புன்வெற்றிடம் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பான ஒரு இலவச ரசனையால் சூழப்பட்டு காணப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இதன் அடிப்படையில் எங்களுக்கு பார்த்தா முதலாவது எங்களோட கூற்றுப்படி என்ன செய்ய, புன்வெற்றிடத்துக்கு ஒரு சரியான ஒரு கூற்றாக காணப்படுது. 2வது பார்த்தால் லைசோசைம் என்று சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றா, அது எங்களுக்கு உதாரணமாக சமிப்பாட்டு தொடர்பான விடயங்களுக்கு லைசோசைம் எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியார். இது ஒற்றை மென்சால் சூழப்பட்ட புடகமாகவும் சமிப்பாட்டு செயற்பாட்டில் பங்கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவை நீர்ப்போப்பு நொதியங்களை கொண்டதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ லைசோசைம் சொல்லிக்கிறாங்கன்னு செய்யும்டா, ஒட்சியேற்றும் நொதியங்கள் சொல்லிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த கூற்று வந்து பிழையான ஆன்சராக இருக்குது. 2வது பார்த்தா பேரோட்சிசம் சொல்லக்கூடிய விடயம்டா, இதுவும் ஒரு ஒற்றை மென்சால் சூழப்பட்ட காணப்படக்கூடியதாக இருக்கும். இது எவ்வாறுண்டா, இது சமிப்பாட்டு நொதிகள் இதென்றா ஒட்சியேற்றும் நொதியங்களை கொண்டு தான் காணப்படக்கூடியதாக இருக்கும். இது தாவரங்கள், விலங்குகள் இந்த 2ஐயும் காணப்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இது என்ன செய்யும்டா, இது எங்களோட என்ன செய்யும்டா, எங்களோட H2O2 உடைப்பை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு தொழில் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இதன் அடிப்படை எங்களை இதை பார்க்கக்கொள்ள எங்களை என்ன செய்வோம், நீர்ப்போப்பு நொதியங்களை கொண்டிருக்கும்னு சொல்லக்கொள்ள இந்த டேம் வந்து பிழையான ஒரு ஆன்சராக இருக்குது. அடுத்து கிளையோட்சிசம் எடுத்துக்கொண்டால் இந்த கிளையோட்சிசம் என்ன விடயம் என்றால், இது என்ன செய்யும்டா, பேரோட்சிசம் சிரத்தடைந்த ஒன்று தான் நாங்கள் கிளையோட்சிசம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த கிளையோட்சிசம்னு சொல்லக்கூடிய விடயம் வந்து எங்களுக்கு என்ன செய்யும்டா, கொழுப்பமிலங்களை சேமிக்கும் இலையங்களை காணப்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன செய்யும்டா, கொழுப்பமிலங்களை வெள்ளமாக மாற்றக்கூடிய இடங்களை காணப்படதாக இருக்கும். அது நச்சு நீக்குதலுக்கு எங்களுக்கு மிகவும் முக்கியமாக காணப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், எங்களோட தாவரங்கள் உதாரணமாக பேரோட்சிசம் தான் தாவரங்கள் ஒளிச்சுவாசத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பரோட்சிசை நச்சு நீக்கல் குழு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் பார்க்க சொல்ல எங்களுக்கு இந்த கூற்று வந்து ஒரு பிழையான ஒரு ஆன்சராக இருக்குது. எங்களை 5வது பாற்றா மைய புன்வெற்றிடம் வந்து குளியவருக்கு உறுதியை வழங்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ குளியவருக்கு உறுதியை வழங்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இதாக இருக்காது. குளியவருக்கு உறுதியை வழங்கக்கூடிய என்ன செய்யும்டா, குளியவன் கூடுதான் என்ன செய்யும்டா, குளியவர் நாங்களுக்கு உறுதியை வழங்கக்கூடியதாக காணப்படக்கூடியதாக. அதுதான் அடிப்படையில் எங்களுக்கு ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சராக காணப்படும். ரைட், எங்களோட 8வது கேள்வி பார்ப்போம். எங்களோட 8வது கேள்வியில் வந்து இலைமணியும் பச்சையுருமணியும் தரப்பட்டு அந்த தரப்பட்ட 2 இயல்புகளுக்கும் பொதுவாக காணப்படும் இயல்பு வந்து கேட்டுக்கிறாங்க. ரைட், முதலாக நான் எங்களோட இலைமணி எடுத்துக்கொண்டா, எங்களோட இலைமணி என்ன செய்யுண்டா, எங்களோட இலைமணி எடுக்கும் இப்போ க்ரீன் கலரில் காட்டும். எங்களோட இலைமணி எடுத்துக்கொண்டா, இந்த இலைமணியில் வந்து
இது யூக்கரியோட்ட கலங்களில் காணப்படுற மிக பொதுவான ஒரு புண்டங்கமாக இருக்குது. இது என்ன செய்யும், இரட்டை மென்சவ்வை உடையதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த உள்வெளி இரண்டு மென்சவுக்கு இடையிலான மென்சவுக்கான இடைவெளி காணப்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இலைமணியில் எது காணப்படக்கூடியதாக இருக்கின்றா, உதாரணமாக இலைமணி தாயத்துக்குள்ளே இருக்கின்ற 74 ரைபோசங்கள், வட்டை டிஎன்ஏகள், பொஸ்பேட் சிறுமணிகள், நொதியங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த 74 ரைபோசங்கள் சொல்லக்கூடிய விடயம்டா RRNA தான் சொல்ல வராங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா எங்களுக்கு இலைமணியில் காணப்படுற மென்சவுகளுக்கான இடைவெளி என்ன செய்யும்னா இலைமணியில் காணப்படுது. அடுத்து வட்டடியை எடுத்துக்கொண்டால் அதுவும் எங்களுக்கு காணப்படக்கூடியதாக, நொதியங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இலைமணியில் நொதியங்கள் காணப்படக்கூடியதாகவும் இருக்குது. பொஸ்பேட் சிறுமணி எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு என்ன செய்யும்டா காணப்படக்கூடியதாக இலைமணியில். அது மட்டும் இல்லாமல் RRN என்றால் எங்களுக்கு 74 ரைபோசங்கள். அப்போ 74 ரைபோசங்கள் எடுத்துக்கொண்டால் இது எங்களுக்கு இலைமணியில் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இலைமணியில் எல்லாம் காணப்படக்கூடியதாக இருக்குது. ரைட், எங்களோட பச்சையுரிமை எடுத்துக்கொண்டால் எங்களோட பச்சையுரிமை என்ன செய்யணும்னா சில புரோட்டிஸ்டாக்கள்லையும் அது மட்டும் இல்லாமல் தாவரங்களிலே காணப்படக்கூடியதாக இருக்குது. இது இரட்டை குவிவிலை வடிவமாக இருக்குது. அந்த இதுக்கு இடையில் இரண்டு மென்சவுகளை கொண்ட ஒரு புண்டங்கமாக பச்சையுரிமை காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த இரு மென்சவுகள் என்ன செய்யணும், மிகவும் ஒடுக்கமாக இருக்கும். அந்த ஒடுக்கமான மென்சவுகளுக்கு இடையில் என்ன செய்யும்னா ஒரு மென்சவு இடையிலால் வேறுபடுத்தப்பட்டு கொண்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இரு மென்சவுகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அது மிகவும் ஒடுக்கமாக இருக்கும். மென்சவு இடையிலான ஒரு வேறுபாடு காணப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சனில் என்ன செய்யும்டா வட்டை டிஎன்ஏ காணப்படக்கூடியதாக இருக்கும். 74 ரைபோசங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். பல நொதியங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாப்பொருள் சிறுமணிகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். லிப்பிட்டு சிறுதுளிகளும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களோட பச்சையுரிமையை நாங்கள் எடுத்தோம். பச்சையுரிமை என்ன செய்யணும், மென்சவுகளுக்கான இடைவெளி காணப்படக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு வட்டை டிஎன்ஏ காணப்படக்கூடியதாக இருக்குது. பல நொதியங்கள் காணப்பட எங்களோட பல நொதியங்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் பொஸ்பேட் சிறுமணிகள் காணப்படாது. அது மட்டும் இல்லாமல் RRNA காணப்படக்கூடியதாக இருக்கும். அதாண்டா 74 ரைபோசங்கள் காணப்படக்கூடிய இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா எங்கள் இதன் அடிப்படையில் எங்கள் ஆன்சர் எதாவது வரப்போது. அப்போ A ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது, பியும் இருக்குது, சியும் இருக்குது, டி வராது. அப்போ வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆன்சர் எங்களுக்கு 5வது ஆன்சராக காணப்பட. அது குளியவன்கூடு சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வந்துக்குது. இது குளியவன்கூடுன்னு சொல்கிற விடயம் என்னவெண்டா, இது களத்திற்கு ஒரு ஆதரமளிக்கும் ஒரு கட்டமைப்பாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கலைச்சுவரை கொண்டிருக்கிற, அதாவது விலங்கு தாவரக்கிழங்குகளுக்கு கலைச்சுவர் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விலங்கு கிழங்குகளுக்கு கலைச்சுவரை கொண்டிருந்த விலங்கு கிழங்குகளை மிகவும் முக்கியமாக விடயமாக காணப்படுது. இந்த குளியவன்கூடு என்ன செய்யும்டா நுண்புண் குழாயாகவும் புரத இலைகள் என்பவற்றால் ஆக்கப்படுவது காணப்படுவதாக இருக்குது. இது காணப்படக்கூடிய புரத கட்டமைப்பு எடுத்துக்கொண்டா இது என்னதாக காணப்படுகின்ற 3 வகையான கூறுகள் இருக்குது. அதாவது நுண்குழாய்களாக இருக்குது, ஆக்டின் இலைகளாக இருக்குது, இடைத்தர இலைகளாக இருக்குது. இது பிரதானமாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன புரத உபால்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரைட், அதாவது ட்ரிபியூலின் என்ற புரத உபு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது, ஆக்டின் புரத உபு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெரட்டின் எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது சம்பந்தமான ஒரு கேள்வி தான் எங்களுக்கு வந்துக்குது. என் கேள்விக்கு பார்ப்போம். எங்கள்கிட்ட முதலாவது ஆன்சரை பார்த்தா குளியவன்கூடு காணப்படுற புரதன் கட்டிக்கிறாங்க. அப்போ இருக்கின்ற என்ன செய்யண்டா மைசின் காணப்படுமா? மைசின் எங்களுக்கு காணப்படாது. இப்போ முதலாவது ஆன்சர் எங்களுக்கு வராது. ரெண்டாவதாக எங்களுக்கு கொலாஜன் காணப்படுமா? காணப்படாது. அப்போ ரெண்டாவது ஆன்சர் வராது. 3 எடுத்துக்கொண்டால் எங்களோட கொலாஜன் திருப்பியும் அதுவும் வராது. அடுத்து ஆக்டின் மயோசின் ருபீலினாக இருக்குது, மயோசின் வருமா? வராது. இப்போ 5வது ஆன்சர் வரப்போது ருபீலின், ஆக்டின், கெரட்டின் காணப்படக்கூடிய இருக்கும். ஆன்சர் 5வது ஆன்சர் தான் சரியான ஆன்சராக இருக்குது. ரைட், எங்களோட 10வது கேள்வி எடுத்துக்கொண்டால் ஒடுக்கட்பிரிவு சம்பந்தமான கேள்வி வந்திக்கு. இப்போ ஒடுக்கட்பிரிவு அவத்தியில் சரியான ஒரு விடையை தெரிவு செய்யக்கூடிய வந்திக்கு. அதில் அவத்தின் ஒடுக்கட்பிரிவில் காணப்படுகின்ற அவத்தி எத்தனை காணப்படுகின்றதுண்டா 4 காணப்படுகிறது. என்ன அவத்தின்டா முன்னவத்தையாக இருக்குது, அணு அவத்தையாக இருக்குது, மேன்முக அவத்தையாக இருக்குது, ஈற்றவத்தையாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒடுக்கட்பிரிவு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஒரு இலையுறு பிரிவுடன் நடைபெறுகின்ற நிகழ்வு சம்பந்தமான ஒரு அவத்தையும் இருக்குது. எப்படின்னா ஒடுக்கட்பிரிவு எடுத்துக்கொண்டால் எங்களோட முன்னவத்தை 1 இருந்தால் முன்னவத்தை 2 இருக்குது, அணுவத்தை 1 இருந்தால் அணுவத்தை 2 இருக்குது, மேன்மோகத்தை 1 இருந்தால் மேன்மோகத்தை 2 இருக்குது, ஈற்றவத்தை 1 இருந்தால் ஈற்றவத்தை 2 இருக்குது. இந்த அவத்தை சம்பந்தமான 2 இரு சொன்னதானே அதெல்லாம் இலையுறு பிரிவு ஒத்ததாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இங்கே முதலாவது ஆன்சருக்கு வந்தால் அமைப்பொத்த நிறமொத்த சோடிகள் அணுவத்து தட்டில் ஒழுங்கமைக்கப்படல். அமைப்பொத்த நிறமொத்த சோடிகள் அணுவத்து தட்டில் ஒழுங்கமைக்கப்படல் பார்க்கணும். அமைப்பொத்த நிறமொத்த சோடிகள் அணுவத்து தட்டில் ஒழுங்கமைக்கப்படுன்னு சொல்லுது அணுவத்து தட்டு 2 அல்ல. எந்த அவத்தின்டா எங்களோட அணுவத்தை தட்டு 1 தான் செய்யண்டா அங்கே அடுக்கப்படக்கூடியதாக இருக்குது.
இப்போ இதன் அடிப்படையில் ஆன்சர் பிழையாக இருக்குது. அணுவத்தை தட்டு 2 அடுக்கப்படவில்லை என்றால் அணுவத்தை தட்டு 2 என்ன செய்யுண்டா இலையுறுப்பிரி அவத்தையை ஒத்ததாக இருக்குது. அங்கே என்ன செய்யுண்டா எல்லா நிறமூர்த்தங்களும் என்ன செய்யுண்டா அவற்றில் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு அணு அவத்தை தட்டில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கும். இதன் அடிப்படையில் இங்கே அமைப்பத்த நிறமூர்த்தம்னு சொன்னால் அந்த கூற்று பிழையாக இருக்குது. 2 எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நிறமூர்த்தங்களும் உடன் பிறந்த அரையுருக்கள் ஒரே முனையை நோக்கியவாறு அசைத்தல். அதாவது எங்களோட அமைப்பொத்த நிறமூர்த்த சோழிகள் இருக்கின்ற ஒவ்வொரு நிறமூர்த்தங்கள் என்ன செய்யும்டா அவற்றில் இருக்கின்ற உடன் பிறந்த அரையுருக்களின் ஊடாக என்ன செய்யும்டா மையப்பாத்தில் இணைக்கப்பட்டு ஒரு தனி அழகாக நகரக்கூடியதாக இருக்கிறது தான் மேன்முக அவத்தை ஒன்றாக இருக்கும். இதன் அடிப்படையில் 2வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்குது. 3வது பார்ப்போம். ஒவ்வொரு அமைப்பொத்த சோடிகளிலும் ஒரு நிறமூர்த்தங்கள் எதிர்முனை நோக்கி அசைதல். இந்த 2வது ஆன்சரும் 3வது ஆன்சரும் ஒரே விடயம்தான். இப்போ 3வது ஆன்சரை ஏன் பிழைண்டா அங்கே என்ன ஆன்சர் வரணும்? மேன்முக அவத்தை ஒன்று தான் வர வேண்டும். இதன் அடிப்படையில் ஆன்சர் பிழையான ஒரு ஆன்சர் தான் எங்களோட 3வது ஆன்சராக காணப்பட போகுது. ஆன்சர் பிழையானது. 4வது ஆன்சர்ண்டா ஒரு களத்தில் பிறப்புரிமையில் வேறுபட்ட 2 மகட்கருக்கள் உருவாகுதல். மகட்கருக்கள் உருவாகிறது பிறப்புரிமையில் ஒத்த 2 மகட்கருக்கள் உருவாகிற சந்தர்ப்பம் ஈற்றவத்தி ஒன்றாக இருக்கும். ஈற்றவத்தி 2 அல்ல. ஆக இந்த கூற்றும் பிழையானதாக இருக்கும். 5வது அமைப்பொத்த நிறமூர்த்த சோடிகள் சோடிய ஆவதும் அவற்றின் பௌதிக தொடர்புகளும். இது எதன் அடிப்படையில் வருதுன்றா எங்களோட முன்னவத்தை சம்பந்தமாக வருது, அணுவத்தை அல்ல. ஆக இந்த கூற்று பிழை. இந்த கூற்று பிழையான ஆன்சராக காணப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட முன்னவத்தில் என்ன செய்யண்டா பல நிகழ்வுகள் நடைபெறக்கூடியதாக இருக்குது. என்ன செய்யண்டா 2 அமைப்பொத்த நிறமூர்த்த சோடிகள் நெருக்கமாக இணைக்கப்பட்டு அவற்றில் விசேட புரதத்தில் ஆன பல்லினத்து பட்டையான ஜிப் போன்ற கட்டமைப்பு உருவாகுது. அது கோப்பிலை சிக்கல்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோப்பிலை சிக்கல் மூலம்தான் ஒடுக்கம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஒடுக்கம் என்று சொல்வது அமைப்பொத்த நிறமூர்த்த சோடி சோடியாதலும் அவற்றின் பௌதிக தொடர்பு தான் ஒடுக்கமாக இருக்கும். அப்போ இந்த கூற்றுப்படி இது ஒடுக்கத்தை பற்றி தான் சொல்ல வந்தாங்க. ரைட். எங்களுடைய இதன்படி ஆன்சர் 2வது ஆன்சர் தான் சரியான ஆன்சராக காணப்பட போகுது.